ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் அம்மா வீட்டிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்திருந்தேன். அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போகிறாங்களாம். கிஷோரும் நானும் அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். எப்படி சாட்டர்டே சண்டேஸ் லீவு தானே, வீட்டில் இருந்தாலும் அட்டகாசம் தான் பண்ணிகிட்ருப்பான். சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் எங்கேயுமே அவனை தனியாக அனுப்ப மாட்டேன். அம்மா வீட்டில் இருந்தாலுமே கூடயே தான் இருந்துகிட்டு இருப்பேனா. சரி ஓகே இன்னைக்கு போகிறேன்னொடனே சரி போயிட்டு வாடா அப்படின்னேன். அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரைஸை கம்மி பண்ணுறதுக்காக மில்லட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி, அதுக்கப்புறமா கம்பு, கேழ்வரகு, அதுக்கப்புறம் கொள்ளு பருப்புலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். நான் இந்த வாட்டி வாங்கினது சட்னி அரைக்கிறதுனால கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி வாங்கிட்டு வந்தேன்ல, அதில் வந்து இட்லி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அளந்து எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து மாப்பிள சம்பா அரிசி, அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இருக்குல்ல, அதுதான் எடுத்திருந்தேன். அப்புறம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருந்தேன். இது ஊற டைம் ஆகுன்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற வச்சுட்டேன்.